ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எம்எஸ் கிச்சன் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட். நம்மளோட எம்எஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதில் உள்ள மருத்துவ குணங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பை நம்ம அலசி எடுத்துக்க போகிறோம். அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம் பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்காண்டி. இதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்தா போதும். இதுக்கு அவ்வளோதான். நம்ம இப்போ இதை வேக வைக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதை கூட இப்போ பருப்பு நல்லா வேகுது. இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா பருப்பு நல்லா வேகும். நல்லா வேகட்டும். நம்ம இப்போ காய் நறுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் காய் நறுக்கி வச்சுக்கோங்க. தோல் சீச்சிட்டு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பருப்பு நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த காயை அது கூட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காயை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லா காயும் நம்ம போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டோம். காய் போட்டோன்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். காய் பச்சையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது நல்லா கொதிச்சு வேக வேக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காய் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வேகணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்ப்போம். நல்லா காய் வேகணும். நம்ம காய் போட்டோன்னே உப்பு போடக்கூடாது. உப்பு உடனே போட்டோன்னே அது கடுத்து போன மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அது நல்லா இருக்காது. அதுக்காண்டி நம்ம காய் போட்டு நல்லா பருப்பு கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அதோட சால்ட்டு சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நல்லா அது மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். அந்த தண்ணி நல்லா இழுத்துடணும் காய். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா இழுத்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு காய் எடுத்து வெந்துருச்சுனான்னு பார்ப்போம். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகா கருவேப்பிலை சேர்ப்போம். இப்போ நம்ம இது கூட வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம காய் கூட சேர்ப்போம். அவ்வளோதான், நம்ம காய் கூட சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை சேர்த்து கொஞ்சம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சௌசௌ பொரியல் ரெடி ஆயிருச்சு. சரி, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சௌசௌ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சௌசௌவை நீங்கள் ரொம்ப சேர்த்துக்கங்க. ஏன்னா